இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் 1 நாளாகமும் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிற தேவனை தான் நாம் என்ன பண்றோம்னா ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்குள்ளதான் மகிமை, கனம், ஜெயம் எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகலமும் அவருக்குள்ளாக தான் என்ன பட்டிருக்குன்னா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர் தான் சகலத்தையும் படைத்தாளுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால அப்படி சொல்றாங்க, எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறார். அப்போ எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தலைவராய் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த உலகத்துல பார்த்தோம்னா நல்ல ஞானம் படைத்தவர்கள், நல்ல அந்தஸ்துல இருக்கிறவர்களை தான் என்ன பண்ணுவாங்க, தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா. ஆனா இந்த நம்மளுடைய தலைவரா இருக்கிறவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த தலைவரோடு இருக்கிறவங்க என்னன்னா அவங்கள போல அந்தஸ்து உள்ளவங்களதான் சேர்த்து கொள்வாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவரு எல்லாவற்றுக்கும் தலையா இருக்கிறவர் சொல்லுகிறார் என்னன்னு ஏசாயா 60:15 சொல்றாங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நீ கடவாதுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்க தலைவர்கள் அவங்களுக்கு என்னன்னா புகழ்ச்சி வரணும், மாட்சிமை வரணும், மகிமை வரணும் நினைப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜாவா இருக்கிற தலைவரா இருக்கிறவர் சொல்லுகிறார் என்னன்னா, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 22:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரே பரிசுத்தர் 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 என்று நாவுகள் எல்லாமே அறிக்கை செய்து துதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வல்லமை, மாட்சிமை, மகிமை, மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமே. அந்த இயேசு கிறிஸ்து நம்மள என்ன பண்றாங்கன்னா நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் அப்படியே நமக்கு செய்தல்லவும் போதுமானவராய் இருக்கிறார். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, பல கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தியே நாமே உயர்த்தியே தொழுதிடுவோம். பல கோடி பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, பல கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தியே நாமே உயர்த்தியே தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா வேனில் ஓசன்னா மாட்சிமை பொருந்திய தேவனாம் மகிமை வல்லமையாய் மறுரூபம் நாமே அடைந்தே
வல்லமை ஞானம் நிறைந்தவர், நீதியின் தேவனிவர், தேவனின் நீதியை அடைந்திட தொழுதிடுவோம். வல்லமை ஞானம் நிறைந்தவர், நீதியின் தேவனின் நீதியை அடைந்தி தொழுதிடுவோம். ஓசன்னா ஓசன்னா வேனில் ஓசன்னா 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 வேனில் ஓசன்னா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். அதனாலே அவரை உயர்த்தி நாம் தொழுத வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்மளை மறுரூபமாக்குகிற அந்த வல்லமைக்காக அவரை தொழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் நீதி அடைந்திர தொழுது கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. யார் என்றால் அப்படியாய் வாழ்ந்தவராய் இருந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராய் இருக்கிறார். அதை நினைத்து நாம் அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மளை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் என்றென்றைக்கும் நம்மளை அப்படியாய் வாழ உதவி செய்வாராக. ஆமென். God bless you.